ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து சிறுதானியத்தில் எப்படி குழிப்பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல வந்து சாமை வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ராகி இருக்குல்ல, அது 100 கிராம், கம்பு 100 கிராம். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம நார்மலாக இட்லிக்கு போடுற இட்லி அரிசி இருக்குல்ல, அது ஒரு 150 கிராமும், மாவு பச்சரிசி ஒரு 150 கிராமும் ஊற வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இது தண்ணியில் 2 ஹவர்ஸ் ஊறட்டும். இதுக்கு வந்து உளுந்து வந்து ஒரு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஆனால் அவ்வளோ தேவையில்லை. இதுக்கு வந்து 50 கிராம் போதும். ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அரைக்கும் போது ரொம்ப வருதுன்ட்டு தனியாக கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோ உளுந்து வேணுன்னா ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் நீங்கள் வச்சுருக்க உளுந்து எப்படி மாவு வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை இதோடு சேர்த்து போட்டு அரைச்சோன்னா உளுந்து ஜாஸ்தியாக தேவைப்படும். நான் உளுந்தை தனியாக தான் அரைக்கிறேன், அதனால் உளுந்து நல்லாவே மாவு வந்தது. உளுந்து வந்து 50 கிராம் போதும். அப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் ஊற வச்சுக்கோங்க. நான் வெந்தயம் பவுடராக வச்சுருக்கேன், அதை ஊற வச்சுருக்கேன். வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து முழு வெந்தயமாக இருந்துச்சுன்னா அதை அந்த அரிசியோட ஊற வச்சுருங்க. இப்போ எல்லாமே கழுவி 2 ஹவர்ஸ் ஊறட்டும். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து உளுந்து ஆட்டி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மற்றது எல்லாமே ஒன்றா போட்டு விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒன்றா உளுந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சோன்னா உளுந்து வந்து நம்ம கொஞ்சம் கூட போட்டால் தான் இது எல்லாமே கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை கரைச்சி எடுத்து வச்சுருவோம். இப்போ ஈவினிங் ஆட்டினா காலையில் வரைக்கும் இது வெளியிலே இருந்து புளிக்கட்டும். இப்போ இதை நான் இப்போ காலையில் இது வந்து மாவு புளிச்சிருக்கு, எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் அதெல்லாம் தாளித்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நிறைய நைஸாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிடுவோம். அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் ரொம்ப இல்லைனா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் தான் இந்த பணியாரத்தில் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு மாவில் போட்டுடலாம். மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவில் அரைக்கும் போதே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது மாவை ஆற வச்சு மாவில் போட்டுடலாம். இப்போ இந்த மாவு ரெடி, இது இருக்கட்டும். இதை எப்படியே வச்சுட்டு நம்ம இதுக்கு சைட் டிஷ்க்கு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கார சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா ஒரு 3-4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பெரிய வெங்காயம் வேணுன்னா 1 மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் புளி கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் தக்காளி ஒரு 2 ஏதோ பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வதங்கிருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். அதுக்கப்புறம் அரைச்சிட்டா கார சட்னி ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் குழிப்பணியாரம் ஊற்றலாம். எப்படி குழிப்பணியாரம் வருதுன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக ரவுண்டாக நம்ம அரிசியில் பண்ணுற மாதிரியே தான் வரும். எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் ஒட்டாமல் கருகாமல் வரும். அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு எல்லாத்துலேயுமே அப்படியே மாவை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறம் திருப்பி விட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். இது மூடி வச்சு 1 சைடு வெந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விடுறேன்.
நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து மில்லட்ஸ் கலரில் இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக குழிப்பணியாரம் செஞ்சோன்னா அரிசியில் செய்கிறது வந்து ஒயிட்டாக இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் கலர் இதுவாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம அந்த பச்சரிசி கொஞ்சம் போட்டுட்டு வெந்தயம் போடுறதுனால அப்படியே நமக்கு அந்த குழிப்பணியார டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி நம்ம மில்லட் சேர்க்குறதுனால நமக்கு ஒரு மில்லட்லேயுமே ஒரு சத்து இருக்குது. கால்சியம், அயன் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக அரிசியே சேர்க்காமல் இந்த மாதிரி மாற்றி பண்ணலாம். இது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மில்லட்ஸில் செய்யும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் காலையிலே டைமில் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கு செய்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். காலையில் டைம் இல்லைன்னா ஈவினிங் செய்யலாம். அழகாக கருகாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு இந்த கார சட்னியோடு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சிறுதானிய குழிப்பணியாரம் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.